அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து அந்த தர்கா பக்கத்துல தான் வந்து ஆண்டாண்டு காலமா 6ஆம் நூற்றாண்டுலாம் ஏத்தணும், அதனால அது எங்க உரிமைன்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வரலாறு வச்சிருக்காங்களா? ஆய்வு பண்ணியிருக்காங்களா? கிடையாதுங்க. கொண்டு வர சொல்லுங்க. நாங்களும் தான் இப்ப நான் மதுரை வீர சாமி கும்பிடாது. எங்களுக்கு மதுரை வீர சாமி மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு. நாங்க பண்ணி வெட்டுவோம், ஆடு வெட்டுவோம், கடை வெட்ட விட்டுறாங்களா? எங்களுக்கு வரலாறு இருக்குங்க. அவங்க பார்ப்பனியத்தை பரப்புறாங்க. சொல்லுங்க, இந்துத்துவம் சொல்றாங்களே, நாங்களாம் இந்து அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு, இந்து மதம் ஒண்ணுங்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கு சேவல் வளர்க்க சொல்லுங்க. என் மயனுக்கு இன்னும் மொட்டை எடுக்கல. முருகன் கோயில சேவல்களை வெட்ட சொல்லுங்க. ஒரு கடை வெட்ட சொல்லுங்க. ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே பல பிரிவினை இருக்குங்க. தர்காவிலேயே ஆடு கோழி வெட்டு நிறுத்திட்டாங்கல்ல, உத்தரவு போட்டாங்கல்ல. யார் சுவாமிநாதன் உத்தரவு போட்டிருக்காருல்ல, மத்திய படையை அனுப்பிச்சுக்காரங்க, அனுப்பிச்சு ஏத்தன்னு சொல்றாருல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தவறான கருத்து. அது வந்து இவங்க தனிப்பட்ட ஜேஆர் சுவாமிநாதன் அந்த வேலையை பார்த்திருக்காரு, அந்த இது பார்த்திருக்காரு இல்லையா? அது சரியா தப்பா? அவருக்கு பின்னாடி பின்பலமா யார் செயல்படுறா? இல்ல இப்ப என்னன்னா, நீங்க என்ன வேணா இல்ல, அவரு தன்னிச்சையா செயல்படுறாரு. தமிழ்நாடு ஸ்டேட்டா உயர்நீதிமன்றமான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டா யாரா இருந்தாலும் உயர் நீதிமன்றம் வந்தாலும் தமிழ்நாடு சீர்குலைக்க முடியாது. பிஜேபி RSS கும்பலால வந்து தமிழ்நாட்டை மட்டும் சீர்குலைக்க முடியாது. அது எந்த ஸ்டேட்னாலும் கால் பதிக்கலாம். அதர் ஸ்டேட் வட மாநிலங்கள குஜராத்தா இருக்கும், அவன் வைக்கக்கூடிய குஜராத்தா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டாவும் இருக்கட்டும், ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சீர்குலைக்க முடியாது. மதுரையே காரணம் சொல்றாங்க. இப்ப முதல்ல ஆரம்பிச்சோன்னு சொல்றாங்களா அவங்க? அதெல்லாம் முடியாது, சும்மாங்க அவங்க. வேற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சும்மா விளம்பரத்துக்குதான். அண்ணாமலையே ஓரத்துல உட்காந்துருக்காரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே. நைனா நாகேந்திரே ஓரத்துல உட்காந்துருக்காரு, ஹெச் ராஜா ஓரத்துல. மதுரைக்கு வந்தாலே ஓடிதாங்க போவாங்க. மதுரை வந்து சீர்குலைக்க முடியாது. இஸ்லாமியரையும் இந்துக்களும் மதுரையில் வந்து நண்பர்கள் தான். அப்போ சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து முன் நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் போய் முன்னாடி நிற்போம். என்னைக்குமே தமிழ்நாட்டை மதுரையை வந்து சீர்குலைக்க முடியாது.